தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லையுமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம பல வீடியோஸில் ஒவ்வொரு நாளும் ஒரே ஸ்கிரிப்டையே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி நம்ம ட்ரேடிங்கும் பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்ம இண்டிகேட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேன்னு சொல்லித்தரேன். இப்போது இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, தெரியாதவங்க இந்த செட்டிங்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நம்மகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. அங்கே இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இண்டிகேட்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு நேராக இங்கே ஃபேவரெட்டு, பர்சனல், டெக்னிக்கல்ஸ், ஃபினான்சியல், கம்யூனிட்டி அண்ட் இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த இண்டிகேட்டர் நம்மக்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ, நான் வந்து வேறு நேமில் வச்சுருக்கேன். நம்ம இதுவும் கொடுக்குறோம், எது ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டரை ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாருக்குமே ஈஸி டு ட்ரேடு வெர்ஷன் கொடுக்குறோம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 2025 ஜனவரி மாதம் போட்டது. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்படி கிளிக் பண்ண பிறகு நம்ம இண்டிகேட்டர் வந்து உங்களுடைய சார்ட்டிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி ஆரம்பத்தில் உங்களுக்கு இது இருக்காது, லேபிள்ஸ் இருக்காது. இந்த லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பை, செகண்டு செல்லுங்கிற லேபிள்ஸ் உங்களுக்கு இருக்காது. அது எப்படி எடுக்கிறதுனா, இந்த ரைட் கிளிக் பண்ணி டவுனில் பாட்டமில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பட்டன் இருக்கும். அதுதான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நேம் லேபிள்ஸும் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வேல்யூ லேபிள்ஸும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இல்லைங்களா, இப்போ இது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு வேணும். அப்போ லேபிள்ஸுக்கு போகிறேன், இதை கொடுக்குறேன். நேம்னு கொடுத்தோம்னா இந்த லேபிள் வந்துடும். ஃபஸ்ட்டு பை, செகண்ட் செல்லுங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் லேபிளில் போய்ட்டு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்துடும். இப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் பற்றி கேட்குறீங்க. நேற்று நான் தவறுதலாக என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 1 மினிட்டில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். மார்க்கெட் ஆக்டிவேட் ஆன பிறகு நான் என்ன பண்ணேன், 7 மினிட்டில் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதனால் ஒரு கஸ்டமர் கேட்டார், நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 மினிட்டில் காட்டியிருக்கீங்க, ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்கள் 7 மினிட்டில் காட்டியிருக்கீங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். நான் வந்து 7 மினிட்டில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிட்காயினில். அது அப்படியே இருந்ததுனால அது ஸ்க்ரீன்ஷாட் நான் அப்படியே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இண்டிகேட்டர் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் 1 மினிட்டில் வச்சாலும் சரி, 3 மினிட்ஸ்லையோ 5 மினிட்ஸ்லையோ 15 மினிட்ஸில் வச்சாலும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும், டைமே கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், செல் பண்ணுவோம். பை ஜோனுக்கு வரும்போது பை பண்ணுவோம். ரெண்டே கான்செப்ட் தான் நமக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் போகிறேன். இந்த இடத்துல போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு எதுக்குன்னு பேங்க் நிஃப்டிக்கே காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒழுங்காக ட்ரேடிங் பண்ணால் தான் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரே ஸ்கிரிப்ட்லேயே உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறதும் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் தான் பண்ணுறோம். உங்களுக்கு நிஃப்டியும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து நேத்திக்கான ட்ரேடிங். இது என்னாச்சு பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நேற்று வந்து நமக்கு இது வந்து டாப்பில் இருக்கிறது நம்மளுடைய செல் ஜோனு, பாட்டமில் இருக்கிறது நம்மளுடைய பை ஜோனு, மேலே இருக்கிறது நம்மளுடைய டாப் செல் ஜோனு, கீழே இருக்கிறது நம்மளுடைய பை ஜோனு. சரிங்களா, இப்போ பாருங்கள், எங்கே அது, மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். அப்படி வரக்கூடிய சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியது, செல்லு வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், பை வந்துச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம் ஒன்று பாருங்கள். நேற்று இங்கே வந்திருக்கு, நம்ம செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. பைக்கு வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு, பை கிடைக்கல. சரி, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல
இந்த இடத்துல நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. எல்லா 3 டார்கெட்டோ 2 டார்கெட்டோ கொடுத்துருக்கு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. திருப்பியும் 2 டார்கெட்டு கிட்ட கொடுத்துருக்கு. திருப்பியும் ஒரு தடவை நமக்கு பை கிட்ட வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு. இப்போ இந்த பை ஜோன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த செல் ஜோன் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகணும். ஆனால் ரிவர்ஸ் ஆகாட்டி என்ன பண்ணுறது கேள்வி வரும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிளை பார்ப்போம். அதுக்கு முந்தின நாளை பாருங்கள். அதுக்கு முந்தின நாளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் கொடுக்கல, எஸ்எல் கொடுத்துருச்சு. சரியா? இப்போ எஸ்எல் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் பை இங்கே ஆக்டிவேட் ஆகிரும். செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிட்டுனா அதுக்கான டார்கெட்டை நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ செட்டிங்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை நான் எனேபிள் பண்ணுறேன் அன்னைக்கான ட்ரேடிங்காக. செகண்ட் பைக்கான டார்கெட்டையும் நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு பாருங்கள், நமக்கு இங்கே செல் ஆக்டிவேட் ஆச்சு, ஆனால் டார்கெட் கொடுக்கல. பை ஆக்டிவேட் ஆச்சு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. சரி, மார்க்கெட் திருப்பியும் இந்த இடத்துல வந்து பை வருமா எடுக்கலாமா அப்படின்னு நினச்சி இங்கே பை எடுத்திருப்பீங்க. பைக்கான எஸ்எல் ஹிட் அடித்து திருப்பி செல் ஆக்டிவேட் ஆச்சு, செல்லுக்கான டார்கெட் கொடுத்துருச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் என்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கோம். அது என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ நேராக மார்க்கெட்டு மேலே போகுது. இதுக்கு முந்தின கேண்டலை பாருங்கள். டச் பண்ணுற நம்மளுடைய ஜோனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு கேண்டலை பாருங்கள். அந்த கேண்டில் வந்து பாகுபலி கேண்டலாக இருந்துச்சுன்னா நம்ம உடனேயே செல் எடுக்கக்கூடாது. அதாவது க்ரீன் கலரில் பாகுபலி இருந்துச்சுன்னா செல் எடுக்கக்கூடாது. ரெட்டு கலரில் பாகுபலியாக இருந்துச்சுன்னா பை எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு கேண்டில் நம்ம ஜோனுக்கு கீழே க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கு கீழே லோ உடைச்ச பிறகு தான் நம்ம செல் எடுக்கணும். அப்போ இந்த சுச்சுவேஷன் படி நம்ம இந்த செல்லை அவாய்ட் பண்ணியிருப்போம், பைக்கு டைரெக்டாக போயிருப்போம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய மெத்தட். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேண்டிலை இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டு அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண பிறகு தான் இந்த இடத்துல பை எடுக்கணும் செகண்ட் டைம் போகும்போது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே நம்ம செல் எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. நீங்கள் லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது, பை ஜோன் வந்தால் பை எடுப்பேன், செல் ஜோன் வந்தால் செல் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கவலையை விடுங்க. பை வந்தால் பை எடுங்க, எஸ்எல் ஹிட் ஆனால் ரிவர்சல் எடுங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு லாஸ் வராது. ஃபஸ்ட்டில் லாஸ் வரும், செகண்ட் என்ட்ரியில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இப்போ இன்றைக்கி என்ன பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு இது நம்ம டச் ஆகிருக்கு. அப்போ அந்த கேண்டல்லாம் பாருங்கள், பாகுபலி கேண்டலாக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணது 1 மினிட் கேண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ண விடுங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டலோட ஹை எங்கே ஓப்பன் கிராஸ் ஆகிருக்கு, இந்த 3வது கேண்டலில் தான் இங்கே ஹை கிராஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நமக்கு 2 டார்கெட்டு சூப்பராக கொடுத்துருச்சு. இப்போ எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு செட்டிங்ஸில் போங்க. நம்மளுக்கு பைங்கிறதுனால செல்லை தூக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே நீங்கள் தூக்கி விட்டுடலாம், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, 3 டார்கெட் கொடுத்துருச்சு. இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, இங்கே ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. இன்னொரு ட்ரிப்பு இப்போ ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு 3வது டார்கெட்டு அக்யூரேட்டாக கொடுத்துருச்சு. ஹை பாருங்கள், 50,360.95. நம்மளுடைய டார்கெட் வந்து 50,359.25. அப்போ நமக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பை நம்ம ஜோனுக்கு வந்த பிறகு அழகான முறையில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 3-4 தடவை நமக்கு டார்கெட்டு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. சரி, நேற்று என்ன சார் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க. டிஃபால்ட்டில் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. நமக்கு நேற்று செல்லு ஆக்டிவேட் ஆச்சு, அதனால் செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 தான் வைப்போம், அதனால் டைனி 2 குறைச்சிக்கங்க. டார்கெட்டும் டைனி 2 வச்சுக்கோங்க. இது வந்து நேற்றுக்கானது. இப்போ நேற்று என்னாச்சு பாருங்கள், நேற்று நமக்கு கரெக்டான முறையில் செல் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துட்டு 4th டார்கெட் வரைக்கும் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல எங்கே சார் இருக்குது அந்த 4th டார்கெட்டு, எங்கே சார் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எம்ஜிஆர் ஜோன் 1ல் போயிட்டு
இங்கே ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 4 இருக்கும், ஃபஸ்ட்டு பை டார்கெட் 4 இருக்கும். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நமக்கு 4 டார்கெட்டு அக்யூரேட்டாக இந்த லெவலில் பாருங்கள் அக்யூரேட்டாக நமக்கு கொடுத்துருச்சு. நேற்று நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இன்றைக்கி நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. முந்தா நாள் ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு எஸ்எல் ஹிட் ஆகிட்டு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கு நாள் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பின்னாடி போய் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு. நம்மளுடைய ஒன்ஸ் நமக்கு பை ஜோனு செல் ஜோனு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த லெவல்ஸ் மாறவே மாறாது. மற்ற டூல்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா டைம் முடிஞ்சுன்னா பையை காட்டினது செல்லாக காட்டும், செல்லை காட்டினது பையாக காட்டும். அப்போ நம்மளால் உண்மையான நிலவரத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர் ரீபெயிண்ட் ஆகாத இண்டிகேட்டர். அதனால் நீங்கள் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சொல்லி ப்ராஃபிட் எடுங்க. அப்புறமா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு அடுத்தடுத்த மாதத்தில் 2 லாட்டாக மாற்றுங்க, அப்புறம் 3 லாட்டாக மாற்றுங்க. இப்படியே நீங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை உங்கள்கிட்ட ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்லேயுமே 3 லாட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து காஸ்ட்டு வச்சுருங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் கொண்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. அன்றைக்கான ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. ட்ரேட் பண்ணால் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகிடும். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் அடிக்கடி ஆஃபர் போடுவோம். நம்மளுடைய இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.